ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அரிஸ்டாட்டிலை பற்றி. இவர் ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த வீடியோவில் அரிஸ்டாட்டிலுக்கும் ஃபிசிக்ஸுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் படிக்கிற கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், ஃபிசிக்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சில் இருந்தும் பேசிக் ஐடியா எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அது அரிஸ்டாட்டில் கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத நம்ம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம் பார்த்துருப்போம். ஃபிசிக்ஸில் கலீலியோ எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுருப்பார், இந்த மாதிரி நியூட்டன், இந்த மாதிரி நிறைய ஃபிசிஸ்ட்டுங்களை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் இவங்களுக்கு முன்னாடி அவங்க செஞ்சு பார்த்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எல்லாம் பேசிக் ஐடியாவை கொடுத்தது அரிஸ்டாட்டில் அப்படின்ற விஷயத்த நீங்கள் இந்த வீடியோவிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி நிறைய விஷயங்களை பற்றி அரிஸ்டாட்டிலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். சரிங்களா? இயற்பியல் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கொஷினை என்ன கேட்டிங்கன்னா அந்த வார்த்தையை நான் பிரித்து உங்கள்கிட்ட டெஃபினேஷன் சொல்லிவிடுவேன். இயற்பியல். சரிங்களா? இயர் அப்படின்னா இயற்கை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பியல் அப்படின்னா இயல்பு அப்படின்றத எடுத்துக்கலாம். சரிங்களா? இயற்கையின் இயல்பை பற்றி படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே இயற்கை அப்படின்னா நம்ம ஃபிசிக்ஸில் எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிளானட்ஸ், யூனிவர்ஸ், இதெல்லாம் மேக்ரோ ஸ்டேட்டில் எடுத்துக்கலாம். மைக்ரோ ஸ்டேட் அப்படின்னா பார்ட்டிக்கிள், ஆட்டம், மாலிகுல்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை பற்றி நம்ம ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விளக்கத்தை கொடுக்குறோம். சரிங்களா? அப்போது இயற்கையாக ஒரு பார்ட்டிக்கிள், ஒரு பிளானட், ஒரு யூனிவர்ஸ் எந்த மாதிரி இயங்குது, அப்படி இயங்கும்பொழுது அது எப்படியெல்லாம் வெளிப்படுது அப்படின்ற எல்லாத்த பற்றியும் பேசுகிறது தான் இயற்பியல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அரிஸ்டாட்டில் இவர் ஒரு கிரேக்க தத்துவ ஞானி, கிரேக்க நாட்டை சேர்ந்தவர். இவர் ஃபிலாசபர் மட்டும் கிடையாது, ஒரு நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இயற்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் அறிவியல் பூர்வமான எக்ஸ்பிளனேஷனையும் தியரியையும் இவர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. அதனால் ஃபிலாசபர் மட்டும் இல்லாமல் இவரை நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இவரோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 384 322 வரைக்கும். பிசி அப்படின்னா பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்துவ பிறப்பதற்கு முன் அப்படின்றது. கிறிஸ்துவ பிறந்ததுக்கு அப்புறம் 2000 வருஷத்தை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கும் முன்னாடி ஒரு ஏறக்குறைய ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடியே அரிஸ்டாட்டிலோட டியூரேஷன் இருந்திருக்கு. அப்போ இப்போ இருந்து பார்த்திங்கன்னா 2500 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ நம்ம படிக்கிற ஃபிசிக்ஸ், அதில் இருக்கிற பேசிக் ஐடியாஸ் எல்லாத்தையுமே அரிஸ்டாட்டில் ஆரம்பித்து வச்சுருக்காரு அப்படின்றது தான். சரிங்களா? அப்போது அவருக்கு அப்புறம் வந்த சயின்டிஸ்ட்டுங்க, ஃபிசிஸ்ட்டுங்க எல்லாருமே அரிஸ்டாட்டிலோட கான்செப்டை தான் ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஜென்ரலாகவே நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம்னா நிறைய படிக்கும்போது தான் நமக்கு அறிவு வளரும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அரிஸ்டாட்டில் அதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். எ மேன் குட் நாட் கிளைம் டு நோ எ சப்ஜெக்ட் அன்லெஸ் ஹி வாஸ் கேப்பபிள் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் ஹிஸ் நாலெட்ஜ் டு அதர்ஸ். அப்படின்னா இப்போ ஒரு மனிதனுக்கு எப்போது நாலெட்ஜ் கெயின் ஆகும், வளரும் அப்படின்னா அதை அடுத்தவங்களோட ஷேர் பண்ணும்போது தான் அப்படின்றது தான் அவருடைய ஐடியா. அதனால தான் அவருக்கு என்னென்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே எல்லாரோடவும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். சரிங்களா? இதை தவிர்த்து நம்ம ஒரு நாலெட்ஜை வளர்த்துக்கணும், ஒரு சப்ஜெக்டில் ஒரு நாலெட்ஜ் வரணும் அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாமல், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்காம நம்மளால் அதை கெயின் பண்ணவே முடியாது அப்படின்றது தான். அதுக்கப்புறம் அண்ட் ஹீ ரிகார்டட் டீச்சிங் ஆஸ் தி ப்ராப்பர் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் நாலெட்ஜ் அப்படின்றார். சரிங்களா? நம்ம படிக்கிறதோட மட்டும் நிறுத்திக்காமல் அதை மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும், அவங்களுக்கு புரிகிற மாதிரி டீச் பண்ணணும். அப்போ தான் நம்ம அறிவு ஒரு விசாலமான இடத்துக்கு போகும் அப்படின்றது தான் அந்த ஒரு சப்ஜெக்ட். இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம படிக்கிறத மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லும்பொழுதே நமக்கு அதை பற்றின அறிவு நிறைய வரணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஏன்னா அவங்க டவுட் கேட்டுறக்கூடாது, திருப்பி நம்மளை ஏதோ கொஷின் பண்ணக்கூடாது அப்படின்றதில் நம்ம குறிக்கோளாக இருப்போம். சரிங்களா? அப்போது நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவங்களுக்கு எந்த டவுட்டும் வராத மாதிரி சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே அதை பற்றி நம்ம நிறைய படிக்க ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? அப்போ நிறைய படிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அதை மற்றவங்கக்கிட்ட பேசும்போது, ஷேர் பண்ணும்பொழுது நம்ம தெளிவாக பேசுகிறதுக்கு உண்டான
அடிப்படையாக அது அமையும் அப்படின்றது தான். அப்போ டீச்சிங்கை வந்து பேசிக்கான ஒரு விஷயமாக எடுத்துக்கணும். அதை பேஸ் பண்ணி நம்ம படித்தது எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றது தான் அரிஸ்டாட்டிலோட ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு நம்பிக்கை, அவருடைய தத்துவமாகவே இருந்தது. அரிஸ்டாட்டில் அப்படி என்ன விஷயங்களை தான் நமக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாலிட்டிக்ஸ் அப்படின்னா அரசியல் அப்படின்றது, ஒரு நாட்டில் அரசியல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அரசியலில் அந்த அரசரோட அமைச்சரவையில் அரிஸ்டாட்டில் வந்து ஒரு ஆஸ்தான தத்துவ ஞானியாகவும் அறிவியல் அறிஞராகவும் விளங்கியிருக்கார். சரிங்களா? அவருடைய சஜஷன்ஸை நிறைய வந்து அந்த அரசு வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைக்காலஜியில் மனோதத்துவ ரீதியாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது, ஒரு பொருளாதாரம் அப்படின்றது ஒரு நாட்டோட அடிப்படை விஷயம். அதுலேயும் வந்து அவரோட சஜஷன்ஸ், அவருடைய கருத்துக்கள்லாம் நிறைய அக்செப்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் லாஜிக், ஜுவாலஜி, எத்திக்ஸ், பொயட்ரி, இந்த மாதிரி நிறைய பரிமாணங்கள் அவருக்கு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல்லியல் அப்படின்ற ஒரு விஷயம், புதுசாக வார்த்தைகளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, ஒரு விஷயத்துக்கு ஒரு பேர் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அரிஸ்டாட்டில் பண்ணியிருக்காரு. ரெட்டரிக் அப்படின்ற ஃபீல்டுலேயே அவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தியாலஜி, இதை தாண்டி இறையியல் அப்படின்ற ஒரு விஷயம், இது எல்லாமே இயற்கையாக இருந்தாலும் அதில் வந்து கடவுளோட பங்கு இருக்கா, கடவுளால் என்னென்ன நடக்குது அப்படின்ற சஜஷன்ஸையும் அறிவியலையும் கடவுள் இறையாண்மை ரெண்டுத்தையுமே பேரலாக வச்சு அவர் நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கார். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்ட்ரானமி அப்படின்றப்ப தான் நம்ம ஃபீல்டு வருது. அஸ்ட்ரானமிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாயிருக்கு, பிளானட்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, அது எப்படி அதோட ஆக்டிவிட்டீஸ், அதோட மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே அவர் ஃபஸ்ட்டு அவரோட சஜஷனை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் மீட்டியோராலஜி, இது வந்து விண்கற்களை பற்றி படிக்கிறது. இந்த அஸ்ட்ரானமியில் இது ஒரு பிரான்ச். சரிங்களா? இதை பற்றியும் விண்கற்களை பற்றியும் அதோட தாக்கத்தை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கார். சரிங்களா? கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜியாகிரபி, ஃபிசிக்ஸ் அண்டு மெட்டாஃபிசிக்ஸ், இந்த மாதிரி நிறைய பரிமாணங்கள் இவருக்கு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடி யாரும் இதை பற்றி பேசுனதே கிடையாது அப்படின்ற ஒரு நிலை தான் அந்த இடத்துல. சரிங்களா? மெனி ஆஃப் விச் டிட் நாட் எக்ஸிஸ்ட் ஆஸ் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஸ்டடி அன்டில் ஹீ கிரியேட்டட் தெம். அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இல்லவே இல்லை, அவர் தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ எல்லாத்துக்குமே அடிப்படையாக அமைஞ்சிருக்கிறது அரிஸ்டாட்டிலோட பேசிக் ஐடியாஸ் அப்படின்றது நமக்கு இந்த ஸ்லைட்லேருந்து நம்ம தெளிவாக தெரியுது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நம்ம ஃபிசிக்ஸில் வந்துட்டு நமக்கு என்னென்ன கான்செப்டெல்லாம் அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு, அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம், அது எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அரிஸ்டாட்டிலோட கிளாசிக்கல் ஐடியாஸ். அவர் தான் ஃபஸ்ட்டு மெக்கானிக்ஸ் அப்படின்ற விஷயத்தையே ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. சரிங்களா? ஒரு இயற்கையாக ஒரு பொருள் எப்படி இயங்குது, அதோட இயக்க நிலையை பற்றின விளக்கங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு புக்காகவே அவர் கொடுத்துருக்காரு. ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ், எ டெக்ஸ்ட் புக் ஆஃப் ப்ராக்டிக்கல் மெக்கானிக்ஸ் டிவோட்டட் டு தி ஸ்டடி ஆஃப் சிம்பிள் மெக்கானிக்ஸ். இவர் நிறைய ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பெரிமெண்ட்டுங்களை செஞ்சு அதிலேருந்து ரிசல்ட்டெல்லாம் டேபிளேஷன் போட்டு அதிலேருந்து நிறைய கன்க்ளூஷனை கொடுத்துருக்காரு அரிஸ்டாட்டில். இவருக்கு இதே தான் வேலையாக இருந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ஞ்சிருக்கிறது தான் அரிஸ்டாட்டிலோட ஒர்க்கே. அதை வந்து அவர் ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காரு. இப்போ நம்ம படிக்கிற கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அதுக்கு முன்னோடியாக இருந்தது ஏன்ஷியன்ட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஏன்ஷியன்ட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நிறைய ஏன்ஷியன்ட் கிளாசிக்கல் சயின்டிஸ்ட்டுங்க இருக்காங்க. அதில் முதன்மையானவர் அரிஸ்டாட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய கான்செப்டுங்களை இவர் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அப்படின்றது தான் நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? இவருக்கு அப்புறம்தான் அதுக்கப்புறம் வந்து கலீலியோ, கிளாசிக்கல் சயின்டிஸ்ட்டுங்க யாராக இருந்தாலும் சரி, இவரோட ஐடியாவை பேஸ் பண்ணி தான் ஃபர்தராக ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். இப்போ நம்ம படிக்கிற கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் எல்லா ஐடியாவுமே அரிஸ்டாட்டிலால் சொல்லப்பட்டது தான் அப்படின்றது தான் உண்மையான விஷயம்.
அப்போது பூமியில் ஒரு பொருளின் இயக்க நிலையாக இருக்கட்டும், இல்லை கோள்களின் இயக்கமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையாக ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக இருந்தது அவர் எழுதின ப்ராப்ளம்ஸ் ஆஃப் மெக்கானிக்ஸ் அப்படின்ற புக்கு தான். சரிங்களா? இதை வச்சு தான் எல்லா கான்செப்டையுமே அதுக்கு பின்னாடி வந்த எல்லா சயின்டிஸ்ட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து பொருட்களின் இயக்கத்தை பற்றின அரிஸ்டாட்டிலோட ஐடியாவை பார்ப்போம். ஏன்ஷியன்ஸ் always confused with this concept and the velocity of the motion which the body acquires. அப்போது ஒரு பொருட்களின் இயக்கத்தில் எப்படி அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அப்படின்னா, ஒரு பொருள் எப்படி மூவ் ஆகுது, அதுக்கு ரீசன் என்ன, இல்லை இயக்கத்திலேயே இருக்கிற ஒரு பொருள் ஏன் இயக்கத்திலேயே இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு கல் இருக்குன்னா அது அமைதியாக இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்போது அது மூவ் ஆகுது. ஒரு கல்லை எடுத்து த்ரோ பண்ணுறோம், அப்போ மூவ் ஆகுது, அது இயக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பூமி வந்து சுற்றுது, சூரியன் வந்துட்டு ஒரு டைரெக்ஷன்லேருந்து இன்னொரு டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான இயக்கங்கள்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத பற்றின டீப் டிஸ்கஷன் அப்போ இருந்தது. இதை பேஸ் பண்ணி எழுதின புக்கு தான் ட்ரீடைஸ் தி பவர் ஆஃப் எ பாடி இன் மோஷன் அப்படின்றது. இதில் வந்துட்டு ஒரு பொருட்களின் இயக்கத்தை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அரிஸ்டாட்டில். அவருடைய கான்ஃபிடென்ட் என்னென்னா, எல்லாமே லிவர் ரூலை பேஸ் பண்ணி தான் இயங்குது இந்த உலகத்தில். யூனிவர்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம எர்த்தாக இருந்தாலும் சரி, எந்த இயக்கமாக இருந்தாலும் அது லிவர் ரூலை பேஸ் பண்ணி தான் இருக்குது. லிவர் ரூல் அப்படின்னாலே நெம்புகோல் விதி அப்படின்னு நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். அந்த நெம்புகோல் விதி தான் அடிப்படையாக இருந்திருக்கு அப்படின்றது தான் இங்கே அரிஸ்டாட்டில் சொல்கிறது. நெம்புகோல் அப்படின்னு சொல்லும்பொழுதே நமக்கு ஆர்கிமெடிஸ் அப்படின்ற கிரேட் சயின்டிஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் கெப்லர் இருக்கார். இவங்க எல்லாமே நெம்புகோல் விதியை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ லிவர் ரூல்னால் அது என்ன, எதை சொல்லுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். தி எஃபிகேசி ஆஃப் தி லிவர் ஆஸ் எ கான்சிக்வன்ஸ் ஆஃப் எ மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி சர்க்கிள். அரிஸ்டாட்டிலோட பேசிக் ஐடியாவே என்னென்னா, லிவர் ரூல் தான். எல்லா இயக்கமுமே லிவர் ரூலை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்றதில் அவர் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். அப்போது லிவர் அப்படின்னு சொன்னாலே நெம்புகோல் அப்படின்றது நமக்கு தெரியும். நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் நெம்புகோல் விதிகள் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் நெம்புகோலாக கன்சிடர் பண்ணிங்க. ஒரு பக்கத்தில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் எண்டில் இன்னொரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறது நம்ம சாதாரணமாகவே பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஒரு கோல் இருந்தால் எடுத்து வச்சு இதை செஞ்சு பார்த்தலாம். ஒரு பெண்ணை கூட வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே இதை செய்யலாம். அப்போது நியூட்டன்ஸ் தேர்ட் லா நம்ம இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்றது. என்ன கேட்டிங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்டில் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அப்போது ஒரு நெம்புகோல் வந்து நம்ம அதை இயக்கும் பொழுது அது ஒரு சர்க்குலர் பாத்தை வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்றது நமக்கு இங்கே ப்ரூவ் ஆகிடுது. சரிங்களா? அப்போது ஒரு நெம்புகோலை பேஸ் பண்ணி ஒரு இயக்கத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றத கரெக்டாக செஞ்சுருக்காரு. லிவர் ரூல் அப்படின்றது ஒரு சிம்பிளான தாட் தான். ஆனால் அது எக்ஸ்பிளைன் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசு. இப்போ நீங்கள் பார்க்குற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் சயின்ஸ் பார்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் தான் இது. ஒரு சிம்பிள் மெக்கானிக்கல் சிஸ்டம். இதில் பார்த்திங்கன்னா இதை ஆப்ரேட் பண்ணும்பொழுது இந்த சென்ட்ரலில் இருக்கிற பார் இருக்குல்ல, அதை வந்துட்டு, அதாவது ஹரிசாண்டல் பார் எடுத்துக்கங்க. இதுதான் லிவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது 2 முனையிலையும் வந்துட்டு ஒரு 2 ராடை பொறுத்திருக்கிறாங்க. இப்போ அதை ரொட்டேட் பண்ணும்பொழுது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிறத நம்ம இங்கே லைவாகவே பார்க்கலாம். அப்போது நம்ம ஒரு ஃபோர்ஸ் ஒரு எண்டில் கொடுக்கும்போது அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு எண்டு மூவ் ஆகும் அப்படின்றத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு ரொட்டேஷன் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ரொட்டேஷனாக இருந்தாலும் சரி, அதில் இந்த ஸ்பின்னாக இருந்தாலும், அதுக்கப்புறம் யூனிவர்ஸில் நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி, ஒரு கேலக்ஸியாக இருந்தாலும், சோலார் சிஸ்டம் எதுவாக இருந்தாலும் சரி,
லிவர் ரூலை அடிப்படையாக கொண்டு தான் இயங்குது அப்படின்றது இந்த எக்ஸாம்பிளை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியுது. அப்போ அரிஸ்டாட்டில் பொருட்களின் இயக்கத்தை பற்றி என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, அல்டிமேட்லி மோஸ்ட் ஆஃப் தி மோஷன்ஸ் இன் மெக்கானிக்ஸ் ஆர் ரிலேட்டட் டு தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எ லிவர். இதுதான் அவர் கொடுக்குற கன்க்ளூஷன். அதுக்கு முன்னாடியே எ மேஜிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. அதுதான் நம்ம இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்தோம். அப்போது ஒரு மெக்கானிக்ஸில் எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி அது லிவர் ரூலை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றது தான் அரிஸ்டாட்டிலோட பேசிக் கான்செப்டாகவே இருந்தது. அப்போது ஒரு பொருள் இயக்கத்தில் இருக்கும்பொழுது அதை எந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றப்ப ஒரு ரிலேட்டிவ் மோஷனை அவர் பார்க்குறார். ஒன்றை ஒன்று சார்ந்து எப்படி ஒரு பொருள் இயங்குது அப்படின்றது. இப்போ லிவர் ரூல்லையே அதை நம்ம பார்க்குறோம். 2 எண்டு ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக தான் மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பொருள் இயங்கும்பொழுது அது கூடவே இயங்குகிற மற்ற பொருட்களோட இயக்கத்தை பற்றியும் அது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றியும் அரிஸ்டாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டிலோட ட்ரீட்டைஸ் ஆன் தி ஹெவன்ஸ், தி பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் வெலாசிட்டிஸ், அதுக்கப்புறம் நேச்சுரல் மோஷன் அண்டு வயலண்ட் மோஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் அரிஸ்டாட்டில் ஃபண்டமெண்டல் ஐடியாஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. விண் சார்ந்த நிகழ்வுகள், ஸ்டார்ஸோட பொசிஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா. அதுக்கப்புறம் வெர்ச்சுவல் வெலாசிட்டி அப்படின்றத நம்ம இப்போது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் படிக்கிறோம். அந்த வெர்ச்சுவல் வெலாசிட்டி அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கன்ஸ்டன்ட் மோஷன், கன்ஸ்டன்ட் சிஸ்டம் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணுறோம். அதை 2500 வருஷத்துக்கு முன்னாடியே தி பிரின்சிபல் ஆஃப் வெர்ச்சுவல் வெலாசிட்டி அப்படின்னு அரிஸ்டாட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிஸ்டாட்டில் மேட் எ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் நேச்சுரல் மோஷன் அண்ட் வயலண்ட் மோஷன். வயலண்ட் மோஷன் அப்படின்னா இங்கே நம்ம எந்த மீனிங்கில் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்மளால் உருவாக்குற ஒரு இயக்கம் அப்படின்றது. நேச்சுரல் மோஷன்னா இயற்கையாகவே உருவாகி இருக்கிற ஒரு இயக்கம் அப்படின்றது. இது ரெண்டுத்துக்கும் இடையில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத அப்போவே அவர் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. நல்லா கவனிச்சுங்க. இந்த பாயிண்ட்லேயே அரிஸ்டாட்டிலோட ரிலேட்டிவிட்டி கான்செப்டும் ஆரம்பிச்சிடுது அப்படின்றது தான். சரிங்களா. ரிலேட்டிவிட்டி கான்செப்ட் இங்கேயே அவர் ஸ்டார்ட் பண்ணி வச்சிடுறாரு. சரி, 2 விஷயத்தை பேரலாக எப்படி யோசிக்கிறது அப்படின்றது. இப்போ பூமியில் ஒரு பொருளின் இயக்கம் எங்கே போய் முடியுது அப்படின்னா அதோட எர்த்தோட சர்ஃபேஸில் தான் முடியுது அப்படின்றத அரிஸ்டாட்டில் கவனிக்கிறாரு. எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அது புவியை சார்ந்து இருந்தால், அதாவது பூமியை சார்ந்து இருந்தால் அது அந்த எர்த்தோட சர்ஃபேஸில் தான் ரீச் பண்ணுது ஃபைனலாக அப்படின்றத அவர் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஒரு பொருள் பூமியால் ஈர்க்கப்படுது அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வராரு. சரிங்களா. அப்போது ஒரு பொருள் எப்படி பூமியை பொறுத்து ஆக்சலரேட் ஆகுது, எப்படி இயங்குது அப்படின்றதையும் அவர் கவனிக்கிறாரு. அதை பேஸ் பண்ணி அவர் ஒரு வெயிட்டான ஒரு பொருளையும் வெயிட்லெஸ்ஸான ஒரு பொருள் ரெண்டுத்தையுமே எடுத்து ஒரே நேரத்தில் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்குறாரு. ரெண்டுமே எப்படி பூமியால் ஈர்க்கப்படுது, அது ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றதையும் அவர் கவனிக்கிறாரு. சரிங்களா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சொல்லும்பொழுதே உங்களுக்கு கலீலியோ, நியூட்டன் இவங்க 2 பேருமே ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா கிராவிட்டி இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டில் நிறைய விஷயங்களில் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இவங்களோட கான்செப்டுக்கும் அடிப்படையாக இருக்கிறது அரிஸ்டாட்டிலோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். சரிங்களா. அரிஸ்டாட்டில் ரிமார்க்டு ஆன் தி ஆக்சலரேஷன் ஆஃப் falling heavy bodies. A body is attracted towards its natural place by means of its heaviness. இப்போ ஒரு பொருளோட வெயிட்டை பொறுத்து தான் அது பூமியால் ஈர்க்கப்படுது. இப்போ அது ஈர்க்கப்படுகிற வேகம் அது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, நம்ம எந்த பொருள் விழுதோ அதோட வெயிட்டை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வராது. அதுக்கு உண்டான எக்ஸ்பெரிமெண்ட்டையும் ப்ராக்டிக்கலாகவே அவர் செஞ்சு காட்டுறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு பாலையும் ஒரு ஃபெதர், மயிலிறகு ரெண்டுத்தையுமே நம்ம ஒன்றா ட்ராப் பண்ண போகிறோம். அப்படி ட்ராப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பால் சீக்கிரமாக தரையை நோக்கி போகுது. சரிங்களா. ஏன்னா அதோட ஹெவினஸ் அது அந்த மயிலிறகை விட வெயிட் அதிகமாக இருக்குது. சரிங்களா. அதனால் மயிலிறகை விட சீக்கிரமாக பூமியால் ஈர்க்கப்படுது அப்படின்றது தான்.
அப்போது இந்த ஃபெதர் வந்துட்டு ஏன் லேட்டாக ஆகுது அப்படின்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால் அது வந்துட்டு ஸ்லோவாக வருது அப்படின்றது. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இதை வந்து கலீலியோ நியூட்டனுக்கு முன்னாடி 2500 வருஷத்துக்கு முன்னாடியே அரிஸ்டாட்டில் செஞ்சு பார்த்து இதிலிருந்து அவர் நிறைய கன்க்ளூஷன்ஸை கொடுக்குறாரு. அப்போது இப்போ ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் 2 பொருட்களின் இயக்கத்தை அவர் இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைனே பண்ணுறாரு. சரிங்களா? அப்போ ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது இவர் என்னோடய சன். தேங்க்யூ மித்ரேஷ், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எனக்காக செஞ்சு கொடுத்ததுக்கு. அப்போது பார்த்திங்கன்னா ஒரு ரிலேட்டிவ் மோஷனில் ரெண்டு பொருள் ஒரே நேரத்தில் இயங்கும்பொழுது ஒரே மாதிரியான இயக்கத்தில் இருக்காது அப்படின்றது தான் இவரோட கான்செப்ட். அப்போ அரிஸ்டாட்டில் அதை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, அரிஸ்டாட்டில் ஆல்சோ கன்சர்ன்ட் ஹிம்செல்ஃப் வித் தி காம்போசிஷன் ஆஃப் மோஷன். சரிங்களா? அப்போது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நேர்கோட்டு பாதையில் போக முடியாது, ஒரு ரெக்டிலினியர் மோஷன் இருக்காது அப்படின்றது தான் அவரோட கான்செப்ட். சரிங்களா? அப்போது அது ஒரு வட்டப்பாதையை, ஒரு கர்வேச்சரை தான், அது ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனை தான் வந்து உருவாக்கும் அப்படின்றது தான் அரிஸ்டாட்டிலோட பேசிக் ஐடியாவாகவே இருந்திருக்கு. அப்போது ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப ப்ராப்பராக யோசிச்சிருக்காரு அப்படின்றது தான் சொல்லணும் நம்ம. சரிங்களா? இப்போ நம்ம பொருட்கள் இயக்கம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனாக தான் இருக்கும், ஒரு வட்டப்பாதையை தான் அது கிரியேட் பண்ணுது அப்படின்றது தான். சரிங்களா? நேர்கோட்டு பாதையில் இருக்குது அப்படின்னா ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸை நம்ம எடுக்கும்போது தான் அது நேர்கோட்டு பாதையாக இருக்கும். அதோட என்டையர் மோஷனை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு வளைகோடாவோ ஒரு வட்டப்பாதையாவோ தான் இருக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். சரிங்களா? பேசிக் ஃபிசிக்ஸு இது தான். நீங்கள் இதை கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இஃப் தி ரேஷியோ பிட்வீன் தி 2 காம்போனன்ட் டிஸ்டன்சஸ் ட்ராவல்டு பை தி மூவிங் பாடி இன் தி சேம் டைம் வேரிஸ் ஃப்ரம் ஒன் இன்ஸ்டன்ட் டு அனதர். ஸோ இதிலிருந்து அவர் கொடுக்குற கன்க்ளூஷன், தி பாடி cannot have a rectilinear motion அப்படின்றது தான். ஒரே சமயத்தில் 2 மோஷனை நம்ம ஸ்டடி பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து அது ஒரு ரெக்டிலினியர் மோஷனாக இருக்காது அப்படின்றது தான் அவர் கொடுக்குற கன்க்ளூஷன். அப்போ 2 பொருள் ஒரே சமயத்தில் மூவ் ஆகும்பொழுது கண்டிப்பாக கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிலேயோ கான்ஸ்டன்ட் மோஷன்லேயோ இருக்காது அப்படின்றது தான் அவர் சொல்கிறது. இன் சச் எ வே எ கர்வ்டு பாத் இஸ் ஜெனரேட்டட் when the moving body is animated by 2 motions whose proportion does not remain constant from one instant to another. Now called kinematics. இதே கான்செப்டை தான் நம்ம இப்போ கைனமேட்டிக்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் படிக்கிறோம், மெக்கானிக்ஸில். சரிங்களா? இன் அரிஸ்டாட்டில்ஸ் சென்ஸ் தி பாடி will have a natural falling motion due to gravity. இப்போ கிராவிட்டியால் தான் ஒரு பொருள் வந்து பூமியை நோக்கி வருது அப்படின்றத, ஒரு பொருள் இன்னொரு பொருளால் ஈர்க்கப்படுது அப்படின்ற கான்செப்டை அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் அரிஸ்டாட்டில் பிலீவ்டு இன் தி இம்பாசிபிள் ஆஃப் எ வேக்கூம். ஸோ வேக்கூம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது, அது இருக்கிறதுக்கு பாசிபிள் கிடையாது அப்படின்றது தான். ஏன்னா ஒரு பொருள் இயங்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்றது தான். சரிங்களா? நம்ம கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை மாலிகுலர் ஸ்ட்ரக்சராக இருந்தால் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஏதோ ஒரு ஃபோர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் ஒவ்வொரு இயக்கமும் இருக்குது அப்படின்றது தான் எல்லாரோட ஐடியாவும். சரிங்களா? அப்போது அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வேக்கூம் அப்படின்னா வெற்றிடத்தில் எதுவுமே இல்லாதப்ப எந்த பொருளும் அந்த இடத்துல இயங்க முடியாது அப்படின்றதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் அரிஸ்டாட்டில். ஆன் தி கிரவுண்ட்ஸ் தட் இன் எ வேக்கூம் no natural motion, that is to say no tendency towards a natural place would be possible. ஆனால் நமக்கு தெரியும், வேக்கூம் பற்றி நமக்கு தெரியும், லைட் வெலாசிட்டியை வேக்கூமில் தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ கண்டிப்பாக வந்து ஒன்றை சார்ந்து தான் இன்னொன்று இருக்கும் அப்படின்ற தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதனால தான் வேக்கூம் வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் ஆர்கியூ பண்ணிருக்காரு. வேக்கூம் அப்படின்றப்ப அவருடைய கான்செப்டில் ட்ராபேக்ஸ் இருக்கலாம், ஆனால் ஃபஸ்ட் டைம் இவர் தான் யோசிச்சிருக்காரு அப்படின்போது கண்டிப்பாக அவர் ஒரு ஜீனியஸாக தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்.
Aristotle's ideas on gravitation and the figure of the earth merit our attention if only because of the influence which they have had on the development of the principle of mechanics. அப்போ அவர் சொன்ன கான்செப்டில் ஏதோ ஒரு கான்செப்டை சொன்னோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அதை கண்டினியூவாக வந்துட்டு அந்த ப்ராசஸ் எல்லாம் டெவலப் பண்ணி அதிலிருந்து அட்வான்ஸ்டு கன்க்ளூஷனை அவர் தொடர்ந்து கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் நமக்கு இதிலிருந்து தெரியுது. சரிங்களா? அதனோட ரிசல்ட்டாக தான் கிராவிடேஷன், அதுக்கப்புறம் எர்த் சென்டர் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி பூமியை மையமாக வச்சு ஒரு யூனிவர்ஸை வந்து அவர் கிரியேட் பண்ணுறாரு. சரிங்களா? தி சென்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் அண்ட் ஆஃப் தி எர்த் கோயின்சைட். இதில் வந்து எர்த்தை மையமாக வச்சு ஒரு யூனிவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஏன்னா பூமி நிலையாக தான் இருக்குது, ஆனால் சூரியன் சந்திரன் எல்லாமே பூமியை கடந்து போகுது அப்படின்றத அவர் நேரடியாக பார்க்குறாரு. அதனால் கண்டிப்பாக பூமியை சுற்றி தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு அவர் வராரு. இப்போ நீங்கள் பார்க்குறது எர்த் சென்டர்டு யூனிவர்ஸ். சரிங்களா? இந்த படத்தை பார்க்கும்பொழுதே ஒரு பிரமிப்பாக இருக்கும். ஏன்னா அப்போவே வந்து ஒரு பூமியை மையமாக வச்சு எல்லா பிளானட்டும் அதை சுற்றி தான் இயங்குது அப்படின்றது எவ்வளோ பெரிய தாட். அதை வந்து அவர் எவ்வளோ அழகாக நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தாலமி அண்டு அரிஸ்டாட்டில் இவங்க 2 பேரோட ஐடியாவை பேஸ் பண்ணி தான் இந்த பூமியை மையமாக வச்சு உள்ள யூனிவர்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே எல்லாமே வந்து பூமியை சுற்றி தான் இருக்குது, பூமியை பொறுத்து தான் எல்லாமே இயங்குது அப்படின்றது தான். இப்போது பூமி தாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுளாக வணங்குறோம், சூரியனை கடவுளாக வணங்குறோம் அப்படின்றதுக்கு எல்லாமே காரணம் கூட எல்லா இயக்கமும் பூமியை பொறுத்து தான் இருக்குது அப்படின்ற தாட் அப்போவே இருந்ததால் தான் அந்த மாதிரி ஒரு கடவுள் சிந்தனையோடு அந்த அறிவியல் வந்து அப்போது வளர்ந்துருக்கு அப்படின்றத நம்ம கண்டிப்பாகவே ஏற்றுக்கணும். அரிஸ்டாட்டிலை பற்றி இவ்வளோதானா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதை விட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. நம்மளோட ஒர்க் என்னென்னா அரிஸ்டாட்டிலோட ஃபிசிக்ஸ் ஒர்க்கை பற்றி மட்டும்தான் நம்ம இங்கே பேசியிருக்கோம். சரிங்களா? அதை தாண்டி அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபிசிக்ஸ் ஒர்க்லேயே வந்து செலக்டடாக தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா? அதை மட்டும்தான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஜீனியஸ் யார் அப்படின்னா ஆர்க்கிமிடிஸ். சரிங்களா? அரிஸ்டாட்டில் சொன்ன லிவர் ரூலை ஃபாலோ பண்ணி நிறைய கான்செப்டுங்களை ஆர்க்கிமிடிஸ் சொல்லியிருக்காரு. தி ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் ஆர்க்கிமிடிஸ். ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா நிலையியல் அப்படின்ற அர்த்தம். நிலையியல் அப்படின்னா என்ன? ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சா அது எப்படி நிலையாக இருக்குது, ஏன் நிலையாக இருக்குது அப்படின்றதும் ஒரு கொஷின் தான். சரிங்களா? அப்போது ஒரு பொருள் நிலையாக இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது, ஒரு பொருள் எப்படி ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருக்குது, அது எப்படி ஸ்டேபிளாக இருக்குது, ஒரு பொருள் வச்சா அசையாமல் இருக்குது அப்படின்றத பற்றின எல்லா விளக்கத்தையுமே ஆர்க்கிமிடிஸ் சொல்லியிருக்காரு. இவர் வந்துட்டு அரிஸ்டாட்டில் சொன்ன அதே லிபரலை ஃபாலோ பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. சரிங்களா? தி ட்ரீடைஸ் ஆன் தி ஈக்குலிபிரியம் ஆஃப் பிளேன்ஸ் ஆர் ஆன் தி சென்டர்ஸ் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் பிளேன்ஸ். நம்ம கிராவிட்டி அப்படின்ற கான்செப்டை அரிஸ்டாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாரு. அதை ஃபாலோ பண்ணி ஒரு பொருள் நிலையாக இருக்கிறதுக்கு உண்டான காரணம் கிராவிட்டியை பொறுத்து தான் இருக்குது அப்படின்றத ஆர்க்கிமிடிஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணி கான்செப்டை சொல்கிறாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கிளாஸில் வந்து அரிஸ்டாட்டிலை பற்றி நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள், பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ.